அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பும் ஈமானும் கொண்ட சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாவின் அளவற்ற அருளும் மன்னிப்பும் பொழியும் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் அனைவரும் ஒரு சிறப்பு அமலை அறிந்து அதனை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரமலான் என்பது சாதாரண மாதமல்ல, அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், துவாக்கள் கபூல் செய்யப்படும் மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதம், நரகத்திலிருந்து விடுதலை வழங்கப்படும் மாதம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நிமிடமும் பொக்கிஷம். அதனை வீணாக்காமல் அல்லாஹ்வை அதிகம் நினைத்து திக்ரிலும் துவாவிலும் காலத்தை செலவிடுவதே ஒரு முஃமினின் பண்பாகும். இந்த ரமலானின் இரண்டாவது பிறையிலிருந்து ஆறாவது பிறை வரை 5 நாட்கள் செய்யக்கூடிய ஒரு அழகான அமல் பற்றி இன்று பகிர விரும்புகிறேன். குர்ஆனில் இடம்பெற்றுள்ள 7 சலாம்களை ஒன்றாக சேர்த்து ஓதும் ஒரு அமல் இது. இந்த 7 சலாம்களையும் ஒரு தொகுப்பாக ஒன்றாக ஓதி அதனை 7 முறை மீண்டும் மீண்டும் ஓத வேண்டும். ஒவ்வொரு சலாமையும் தனித்தனியாக 7 முறை அல்ல, 7ஐயும் சேர்த்து ஒரு முறை, பின்னர் மீண்டும் 7ஐயும் சேர்த்து இரண்டாவது முறை, இப்படியாக மொத்தம் 7 முறை ஓத வேண்டும். அந்த 7 சலாம்கள் சலாமுன் கௌலன் மின் ரப்பின் ரஹீமின். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன. சலாமுன் அலா இப்ராஹீம. சலாமுன் அலா மூஸா வ ஹாரூன. சலாமுன் அலா இல்யாசீன. சலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபத்குலுஹா خالدين. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ரி. سلام قولا من رب رحيم. سلام على نوح في العالمين. سلام على إبراهيم. سلام على موسى وهارون. سلام على إلياسين. سلام عليكم طبتم فادخلوها خالدين. سلام هي حتى مطلع الفجر. வாராகும். இந்த 7 சலாம்களும் அல்லாவின் அருளையும் பாதுகாப்பையும் குறிக்கும் வசனங்கள். இதில் அல்லாஹ் தன் நேசித்த நபிமார்களுக்கு சலாம் கூறுகிறான். சொர்க்கவாசிகளுக்கு சலாம் கூறப்படுவதை அறிவிக்கிறான். ரஹ்மான் ஆன இறைவனிடமிருந்து வரும் அமைதியின் செய்தி இதில் உள்ளது. லைலத்துல் கத்ரின் இரவில் விடியற்காலை வரை அமைதி நிலவுகிறது என்று அறிவிக்கும் வசனமும் இதில் அடங்கியுள்ளது. இவ்வாறு முழுவதும் சலாம் எனும் பாதுகாப்பும் அருளும் நிறைந்த வார்த்தைகள். இந்த அமலை நீங்கள் எந்த நேரத்திலும் செய்யலாம். சஹர் நேரம், இப்தார் பிறகு, தஹஜ்ஜுத் நேரம் அல்லது தினத்தின் அமைதியான வேளையில் கூட செய்யலாம். மனதை சுத்தமாக்கி உடலை தூய்மைப்படுத்தி முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை நோக்கி இந்த 7 சலாம்களையும் 7 முறை ஓதுங்கள். பின்னர் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக அவசியமான 3 தேவைகளை மனமார துவா செய்து கேளுங்கள். அல்லாஹ் தனது கருணையால் அவற்றை நிறைவேற்றுவான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் கேளுங்கள். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அல்லாஹ் தான் ஷாஃபி. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அவற்றை அகற்ற வல்லவன் அல்லாஹ் மட்டுமே. மனிதர்கள் முடிவு செய்தாலும் இறுதி தீர்ப்பு அல்லாஹ்விந்து. இந்த சலாம்களின் பரக்கத்தால் உடல் நலம், மன அமைதி, குடும்ப சாந்தி, பொருளாதார வசதி, கடன் தீர்வு, குழந்தைகளின் நன்மை போன்ற பல தேவைகள் நிறைவேறுகின்றன என்று நம்பிக்கையுடன் பலர் அனுபவித்துள்ளனர். எல்லாம் அல்லாவின் இச்சையால் மட்டுமே நடக்கும் என்பதை மறக்கக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறான், என்னை நினைவுகூருங்கள், நான் உங்களை நினைவுகூறுவேன். ஆகவே இந்த ரமலானில் நம் நாவு உலராமல் திக்ரில் ஈடுபட வேண்டும். அதிகமாக சொல்ல வேண்டிய சில திக்ருகள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பரு, லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆல் முஹம்மதின் வஸல்லிமின். இந்த வார்த்தைகள் எளிமையானவை, ஆனால் அர்ஷை குலைக்கும் அளவுக்கு வலிமையானவை. நம் பாவங்களை கழுவும், நம் இதயத்தை ஒளிவிடச் செய்யும், நம் வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தும். இந்த 7 சலாம்களின் அமலை செய்து முடித்த பின் உங்கள் 3 முக்கிய தேவைகளுக்காக இவ்வாறு மனமார துவா செய்யலாம். اللهم يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. பொருள்: யா அல்லாஹ், எப்போதும் உயிரோடு நிலைத்திருப்பவனே, அனைத்தையும் நிலைநிறுத்துபவனே, உமது அருளால் நான் உதவி தேடுகிறேன். எனது எல்லா காரியங்களையும் சீர்செய்தருள்வாயாக. ஒரு கணம் கூட என்னை எனக்கே ஒப்படைக்காதே. اللهم اشف مرضانا ومرضى المسلمين. பொருள்: யா அல்லாஹ், எங்களுள் நோயுற்றவர்களையும் அனைத்து முஸ்லிம்களுள் நோயுற்றவர்களையும் குணமாக்குவாயாக. اللهم اقض حوائجنا وفرج همومنا ويسر أمورنا. பொருள்: யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, எங்களுடைய கவலைகளை நீக்குவாயாக, எங்களுடைய காரியங்களை எளிதாக்குவாயாக. اللهم اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين. பொருள்: யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோரையும் மன்னிப்பாயாக,
அனைத்து முஸ்லிம்களையும் மன்னிப்பாயாக. ரமலான் என்பது மாற்றத்தின் மாதம், பழைய பாவங்களை விட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கும் வாய்ப்பு. இந்த மாதத்தில் நாம் செய்யும் சிறிய அமல் கூட பெரிதாக உயர்த்தப்படுகிறது. ஆகவே இந்த 5 நாட்களை தவறவிடாதீர்கள். மன உறுதியுடன் செய்து பாருங்கள். அல்லாவின் கருணை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். ஒருவருக்கு சென்ற நன்மை உங்கள் நன்மை கணக்கிலும் சேரும். ஒரு திக்ரை பரப்பினால் அதை ஓதுபவர்களின் நன்மையில் உங்களுக்கும் பங்கு உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி அருள்வானாக. நம் பாவங்களை மன்னித்து நம் தேவைகளை நிறைவேற்றி நம் இதயங்களில் ஈமானை வலுப்படுத்துவானாக. நம்மை அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழிநடத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.